ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் ஃபுட். நம்ம இன்றைக்கி ஒரு அழகான டெக்கரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்மளால் என்ன முடியுமோ அது மட்டும் பண்ணலாம். இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பக்கத்து வீட்டில் இருந்து தான் பறிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அழகாக நீங்கள் ரவுண்டாக கூட வச்சுக்கலாம். உங்கள் கிட்டே இருக்க சாமியெல்லாம் நீங்கள் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் ஒரு பூ வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாமிக்கு மாலை எதுவும் போடலை, வெறும் பூ மட்டும்தான் தூவி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கூட அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி வாழை இலை கிடைக்கல, அதனால் பவுலில் தான் வந்துட்டு பால் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கலாம். விளக்கு கீழே எதுக்கு தட்டு வச்சுருக்கேன்னா எண்ணெய் சிந்திராமல் இருக்கிறது தான் தட்டு வச்சுருக்கோம். ஏன்னா கீழே நம்ம நடக்கும் போதெல்லாம் மிதிச்சிட்டா வலிக்கி விட்டுரும் எடுத்ததுக்கு அப்புறமா. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி சாமியை நடு வீட்டில் வச்சு சாமி கும்பிடும்போதோ இல்லை எங்கேயாவது ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சு சாமி கும்பிடும்போதோ உடனே எடுத்து வச்சிடணும், எல்லாம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா. இல்லாட்டினா நம்ம 3 நாள் கழித்து தான் எடுத்து வைக்க முடியும். நம்ம இப்போ சூடத்தி ஏற்றிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சாமிக்கு சில மந்திரம்லாம் சொல்லிவிட்டு சிலர் பாட்டு பாடிட்டு இந்த மாதிரி பூவெல்லாம் போடுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்களும் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எல்லா சாமியுமே எடுத்து வச்சு கும்பிடலாம். விநாயகரை வச்சு தான் சாமி கும்பிடணும்லாம் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட பூஜை ரூம் இருந்தால் நீங்கள் பூஜை ரூமில் வச்சு கூட சாமி கும்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே பூஜை பண்ணி மாலையெல்லாம் போட்டு. விநாயகர் சதுர்த்திக்கு உங்களால் முடிஞ்ச டிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன், ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வீட்டில் இருக்க சாமிக்கெலாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப பழசாக இருந்தது, நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கனால இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த 2 வகையான கொழுக்கட்டையோட ரெசிபியையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் நேமுக்கு நடக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.